ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்மளுக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிட் 4ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரைட் மெட்டல் வயரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிராஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4 மில்லி வெப்பராக இருக்குது. ஸோ அது எவ்வளோ நேரம் கிராஸ் பண்ணுது அப்படின்னா 0.4 செகண்ட்ஸ் கிராஸ் பண்ணுது. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய இஎம்எஃப், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன, அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எவ்வளவு அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிவன் டர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்சலான் இஸ் ஈக்குவல் டு டி சை வி டிவைடட் பை டிடி. ஸோ நம்மளுக்கு தேவையானது எப்சலான் தான். ஸோ அப்ளை பண்ணுங்கள். 4 × 10⁻³ டிவைடட் பை 0.4. இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டெசிமல் டேர்ம் வந்து உங்களுக்கு 4ஆக கன்வெர்ட் ஆயிரும். மேலே இருக்கிறது 10 தான் இருக்கும். அப்போ இப்போ 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 10⁻1 × 10⁻³ உங்களுக்கு 10⁻2 இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹோல் குவான்டிட்டி வேணும், மில்லியில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணணுன்றக்காண்டி 10 × 10⁻³ எடுத்துக்கிறோம். பிகாஸ் அந்த 10ன்றது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுற சேம் கேஸ் தான். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.